வணக்கம் ராஜா சார். வணக்கம் பாரதி பாஸ்கர் மேம். ரெண்டு பேரும் வந்து எதிர் அணியில் வந்து இருப்பாங்க. இப்போ ஒரே அணியில் வந்திருக்கீங்க. சில சமயங்கள்லங்க பட்டிமன்றம் அப்படின்ற அமைப்புக்கு வெளியில் வந்தால் ஒரே அணியில் இருந்து பேசி பழகிட்டோம். அதை வாங்க பேசலாம் அது மாதிரி நிகழ்ச்சிகளில். அது உங்களை மாதிரி கேள்வி கேட்குறவங்க வந்தால் ஒரு அணியில் இருந்தால் பிரச்சனை இல்லை. இல்லாட்டி நாங்கள் ரெண்டு பேரும் அதிகம் சண்டை போடுற மாதிரி ஆகிடும். நான் சிக்கனன்னு மாத்திரம் எனக்கு நல்லா தெரியுது. வந்து தென்றல் டிஸ்ட்ரிக்ட் கான்ஃபரன்ஸ் 2014 எங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு கான்ஃபரன்ஸாக தான் வந்து இது கேட்டோன்னு தோணுச்சு. ஆனால் வந்து தென்றல்ன்ற பேரை கேட்டோன்னே உங்களுக்கு வந்து என்ன தோணுச்சு? சின்ன வயசு ஞாபகம் ஏதாச்சும் வந்துச்சா? தென்றல் அப்படின்றது வேர்க்கும் போதெல்லாம் தேவைப்படுவதுங்க. அதுவும் இந்த வேர்வை காலத்தில் கட்டாயம் தேவைப்படுவது. இது ஏறக்குறைய ஆல்மோஸ்ட் மார்ச்சுக்கு பிறகு வந்ததுனால இவங்க இந்த புழுக்கத்துக்கு ஒரு ரிலீஃப் வேணுன்றதுக்காக தென்றல்னு வச்சுருந்துருக்கலாம். அப்புறம் சேவை மனப்பான்மை இருக்கிற மனிதர்களை பார்ப்பதே மனதில் ஒரு குழுமையை தருகிற அனுபவம் தானே. அதனால் யாருக்காவது ஏதாவது செய்யணும் அப்படின்ற உணர்வு வருகிற நல்லவர்களை பார்ப்பதே ஒரு வகையில் சமூகத்துக்கு குழுமை தருகிற தென்றல் மாதிரின்னு நினச்சி வச்சுருக்கலாம். எப்படியோ இந்த ஆம்பியன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாகவும் ரொம்ப நல்லாவும் இருந்தது, மேடை அமைப்பு எல்லாம். அதனால் வி என்ஜாய்ட் இட். வேறு பழைய ஞாபகங்கள்லாம் வர அளவுக்கு எனக்கு நினைவில் ஞாபகம் மருதி அதிகம். ஏன்னா நிறையா தென்றல் இருக்கலாம். ஸோ வந்து சாருக்கு நீங்கள் இதை பற்றி தான் கேட்குறீங்கன்னு நினச்சி நான் வெள்ளந்தியாக பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் உள்ள ஒன்று வச்சு பேசுகிறீங்கன்னு இப்போ தான் தெரியுது. சார் உங்கள் கூடலாம் பேசும்போது நாங்கள்லாம் ஒன்றும் இல்லை. நான் மேம் கிட்ட கேள்வி கேட்டுட்ருக்கீங்க, அவங்களே தான் கேட்க வேண்டியது. சார் போட்டு கொடுக்காதீங்க சார், நீங்கள் வேறு. மேம், தென்றல் டிஸ்ட்ரிக்ட் கான்ஃபரன்ஸ் 2014 நீங்கள் கலந்துட்டு இருந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? தென்றல்ன்றது என்ன உங்கள் மனசில் எதை ஞாபகப்படுத்துதுன்னு அவரை கேட்டீங்க. எனக்கு வந்து தென்றல் அப்படின்ன உடனே அது ரொம்ப யூனிக்கான ஒரு பேருங்க. இப்போ வடக்கிலிருந்து வர காற்றுக்கு வாடை, தெற்கிலிருந்து வர காற்றுக்கு தென்றல் அப்படின்னு திசைகளிலிருந்து வருகிற ஒவ்வொரு காற்றுக்கும் ஒவ்வொரு பேரை வந்து தமிழ் மொழி கொடுத்துருக்கு. அது ரொம்ப யூனிக். அது எல்லா மொழிகள்லேயும் அதை நீங்கள் பெரும்பாலும் பார்க்க முடியாது. ஏன்னா விண்ட் அந்த மாதிரி பொதுவான பெயர்கள் தான் இருக்குமே தவிர காற்றுக்கே வேறு வேறு பெயர்களை தமிழ் மொழி கொடுத்துருக்கு. அது மாதிரி வளமான ஒரு மொழியிலிருந்து ஒரு நல்ல சொல்லை எடுத்து நீங்கள் உங்களோட தீமாக வச்சுருக்கீங்க. தென்றல் காற்றினுடைய வாடை காற்று கொஞ்சம் லேசாக குளிரும், தென்றல் காற்றுன்றது ரொம்ப இதமானது. அது மாதிரி ரோட்டரி அப்படின்ற அமைப்பும் இதமான மக்களுக்கான சேவைகளை செஞ்சுக்கிட்டு வருதுன்றதுக்கான ஒரு அடையாளமாக இந்த பேரை வச்சுருக்கீங்க. நல்லா இருந்தது, அமைப்பு நல்லா பண்ணியிருந்தீங்க. மேடையிலும் நல்ல தமிழை பார்க்க முடிஞ்சது, அது சந்தோஷமாக இருந்தது. இந்த கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிட்ட உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு? வழக்கமான இந்த ரோட்டரி மாநாடுகளில் இருக்கக்கூடிய எல்லாமே இதுலேயும் இருக்கும். நல்ல உணவு, பெரிய கூட்டம், பிரம்மாண்டம். இது ஏறக்குறைய இவங்களால தான் இது மாதிரி செய்ய முடியும் இல்லை. நான் தொடர்ந்து என்னோடய அனுபவத்தில் ஒரு 5-6 மாநாடுகளை கலந்துட்டுருக்கேன். அவங்க சொன்ன மாதிரி அது ஒரு தெற்கிலிருந்து வருவதற்கு தான் தென்றல்னு பேர் அப்படிலாம் ரொம்ப விளக்கமெல்லாம் சொன்னாங்க இல்லையா. இலக்கண சுத்தமாக அவங்களால தான் பேச முடியும். அது மாதிரி இந்த பிரம்மாண்டங்களை இவங்களால தான் செய்ய முடியும். விஷயம் அவ்வளோதான். ரொம்ப அருமையான அனுபவம். ஏன்னா இதில் வந்து எல்லாரும் பெரிய பெரிய ஆட்கள்னு சொல்ல முடியாது. சமூகத்தின் எல்லா தரப்பு மக்களையும் ஒருங்கிணைக்கிற ஒரு பேனர் அப்படின்னா அது ரோட்டரி தான். சாதாரணமாக ஒரு சின்ன கடை வச்சுருக்கிறவங்கலேருந்து பெரிய வணிக நிறுவனத்துக்கு தலைவராக இருக்கிறவங்கலேருந்து ஒரு சாதாரண கிளினிக் வச்சுருக்கிற டாக்டர்லேருந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு சிஇஓவாக இருக்கிறவங்கலேருந்து எல்லா தரப்பு மக்களும், இளைஞர்கள்லேருந்து வயதானவங்க வரைக்கும், சீனியர்ஸ், நிறைய பேரை வச்சு அனுபவம், இளமை, முதிர்ச்சி, வேகம், இது எல்லாத்தையும் வச்சு இயங்குகிற ஒரு பெரிய உலகளாவிய நிறுவனம் இது. அதனால் அங்கே எப்போ வந்தாலும் எங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி இருக்கும். இட் வாஸ் வெரி குட். அதான் சார் சொன்ன மாதிரி ரோட்டரி அமைப்பில் சில சிறப்புகள் உண்டு. நீங்கள் எடுத்துக்கிற ப்ராஜெக்ட்ஸை வந்து உங்களுடைய சின்ன சின்ன குழுக்களுக்கு கூட நீங்கள் கொண்டு போவீங்க. அதனால் பெரிய அளவு அது ஒரு மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஏன் இது வந்து ரொம்ப ரெலவெண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன்னா, இன்றைய காலகட்டத்தில் தனி மனிதர்களாக சேவை செய்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம், காம்ப்ளிகேட்டடாக போய்கிட்டே இருக்குது. ரோட்டரி மாதிரியான அமைப்புகளில் செய்கிற போது நமக்கு ஓரளவு நம்ம கொடுக்குற பணமோ உடல் உழைப்போ சரியான முறையில் தேவையானவங்களுக்கு போய் சேருகிறதுன்ற நம்பிக்கை நமக்கு கிடைக்கிறது. ஒரு அப்சர்வேஷன் என்னன்னாக்கா, இந்த மாதிரியான பெரும் கூட்டங்களில் ஃபேமிலிஸாக வராங்க, குழந்தைகளை கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் சின்ன சின்ன ரோட்டரி மீட்டிங்ஸ், கான்ஃபரன்சஸ் நடக்கிற போது பெரும்பாலும் குழந்தைகளை யாரும் கூட்டிகிட்டு வரதில்லை. அவங்க தொந்தரவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்களா, அல்ல அந்த பிள்ளைகளை நான் வரமாட்டேன்னு சொல்லிடுறதான்னு எனக்கு தெரியல. இங்கே இருக்கிறவங்க வந்து ஃபேமிலிஸாக இதில் ஈடுபடுத்தணும்
அப்போ தான் இது அடுத்த தலைமுறைக்கு போகும். இல்லாட்டாக்கா அது முதிய தலைமுறையோடைய அது வந்து முடிஞ்சிடும். அது மாதிரி முடியாமல் இருக்கணும்னா உங்கள் குடும்பங்களை அதில் ஈடுபடுத்துங்க. சின்ன குழந்தைகளை ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் லெட்ஸ் சே அப் டு 8th ஸ்டாண்டர்ட் அவங்களுக்கான சில ப்ராஜெக்ட்ஸை ரோட்டரி அமைப்புகள் கொடுக்கலாம். அவங்களுடைய பள்ளியை சார்ந்த சில ப்ராஜெக்ட்ஸை கொடுத்தா ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக பண்ணுவாங்க. பெரியவங்க பண்ணுறதோட நல்லா ஆர்வமாக பண்ணுவாங்க. நம்ம குடும்பங்களாக அதில் ரோட்டரி இணைக்கிற போது இன்னமும் கூட இந்த இயக்கத்தை நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துக்கொண்டு போகலாம் அப்படின்றது என்னுடைய அப்சர்வேஷன். இங்கே பார்க்குறப்போ நிறைய குடும்பங்களாக வந்திருந்தாங்க. அது மகிழ்ச்சியாக இருந்தது. 2 பேருமே வந்து அவங்க பாணியில் வந்து ரொம்ப அழகாக வந்து எடுத்து சொன்னீங்க. ரொம்ப நன்றி இந்த கான்ஃபரன்ஸில் நீங்கள் கலந்துக்கிட்டதுக்கு. தேங்க்யூ.